இப்போ இன்னொரு விஷயம் மேம், இந்த ரீல் பாருங்களேன், இந்த ரீலை பார்த்தீங்கன்னா தெரியும், நாய் மாதிரி கத்துறோம். இதுதான் இப்போ 2 நாளா போயிட்டு, இது 2 நாளா இன்ஸ்டால வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த விஷயம் வந்து இன்ஸ்டால வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒருத்தர் ஒரு பையனுக்கு வந்து டாக் கடிச்சிட்டு ஒரு டாக் மாதிரி கத்துற மாதிரி. இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை இப்ப கொண்டு வந்து அரசியல் ஆக்குற மாதிரி தோணுது. இல்லை இது வந்து நான் அந்த கமெண்ட்ல பார்த்தது என்னன்னா, டாக் ஆர்வலர் எங்கே, பெட் லவர்ஸ் எங்கே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க? நீங்கள் என்ன மாதிரி ஆர்வலருக்கா ஓட்டு போட்டீங்க? இல்லை இல்லையா? யாரை நீங்கள் கேள்வி கேட்கணும்? இது வந்து ஒரு மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அங்கே தான் நிறைய நடக்குது. ஸோ இது வந்து யார் மேலே தப்பு? கவர்மெண்ட் மேலே தப்பு. கவர்மெண்ட்டை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இது கம்மியானது இருக்குது, இல்லைன்னா அதிகரிச்சிருக்கும். நீங்கள் எந்த ஏரியாலையாவது கார்ப்பரேஷன் வண்டி வந்தோடனே நான் இங்கே நின்று ஏறி இருக்கா? இல்லையே, எல்லாம் ஓடிடும். ஆனால் எங்களை மாதிரி ஆர்வலர் வந்து கையிலே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம். அதுங்களுக்கு தேவை அன்பு தான், வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? அது கரெக்டாக முறையாக நம்ம பண்ணணும் தான் சொல்கிறோம். இப்போ எங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் இந்த பாப்புலேஷனாவது கம்மியாக இருக்கே தவிர, உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறோமே தவிர அது கெடுதல் கிடையாது. ஸோ எல்லா மக்களும் புத்திசாலியாக இருந்தால் யோசிப்பாங்க, எங்களை மாதிரி ஆளை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி. இது வந்து என்னென்ன அரசியல் சார்ந்த விஷயம். அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க, அது முறையாக போய் சேரலை. இதுதான் எங்களோட போராட்டத்துக்கான இது.